அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் ஆலைகள் மீது பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. பதிலுக்கு ஈரான் பக்ரைன்ல இருக்கக்கூடிய வாட்டர் பிளான்ட் மேல ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. சவுதி அரேபியா, ஓமனு, குவைத்து இங்கெல்லாம் 60 மில்லியன் மக்கள் இப்போ தண்ணி கிடைக்காம சிரமப்படுவதற்கான காலம் அப்படிங்கிறது இன்னும் 2 நாள்ல தொடங்க போகுது அப்படிங்கிற ஷாக்கான ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஈரானை இதுக்கு மேலே நாங்கள் சும்மா விட மாட்டோம், அட்டாக் பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டல் வேற எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டு தான் அமெரிக்காவினுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்க்குங்கிற ஐலாண்டு ஈரானுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் ஷாக்கான நியூஸ். இது செய்யக்கூடிய செயல்கள் என்ன, இந்த ஐலாண்டை வச்சு ஈரான் எப்படி செல்வ செழிப்போட வாழ்கிறாங்க, இந்த மக்களுடைய வாழ்வாதாரமே அதை வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐலாண்டினுடைய முக்கியத்துவம், கமினி அவர்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்திய ஃபைட்டர் ஜெட் தொடர்பான அந்த விவரங்களும் வெளியாயிருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ரஷ்யாவினுடைய தூதர் ஆண்ட்ரி கேலின், இவர் யூகேல இருக்காரு. அங்கே இருந்துக்கிட்டு இவரை பார்க்க ப்ரெஸ் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். இவராக ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் ஒரு தகவல் சொல்கிறேன், அதை ஒளிபரப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. எப்படின்னா, ரஷ்யா நடுநிலையெல்லாம் கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில நடுநிலை வைக்கலாம் இல்லை. அவங்க எப்பயுமே ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் உடையவங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஐயா, யூகேவினுடைய கப்பல் டைரக்டாக சைப்ரஸுக்கு போகும்போது நீ ரொம்ப தாமதமாக இந்த போருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ முதல்ல கிளம்பி போன்னு யூகேவை திருப்பி அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. யார்? ட்ரம்ப்பு. ரைட்டா? ஃப்ரான்ஸுக்கும் இதே கதி தான். அப்போது ட்ரம்ப்பு தனியாலாம் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், ஐபாக், யார்? இஸ்ரேலுடைய ஐபாக் அமெரிக்காவில் இருக்குது. அவங்க தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர ட்ரம்ப் ஒன்றும் இந்த போரை நடத்தலை. ட்ரம்ப் ஜஸ்ட்டு உலகத்துக்கெல்லாம் நம்ம ஊரில் இந்த கேஸ்ட் அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, நீ அவனுக்கு அடிமை, அவன் அவனுக்கு அடிமை, அவன் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்க, அவன் தான் கருவறையில் ஒருத்தர் உட்காந்துருப்பான் பாரு மணியாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவங்கெல்லாம் மற்ற நாடுகள்லாம் எந்த நாட்டில் வேணாலும் நான் போய் என்னுடைய ஆயுதங்களை இறக்குவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலாம். ஆனால் அந்த ட்ரம்ப் மேலேயே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுறது யாருன்னு கேட்டால் ஐபாக் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. புட்டின் ஏன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறோம், ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குவோம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலை அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. ஏன்னா யூதர்களை பகைத்து கொண்டு வாழ முடியாது அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி. அதிலிருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க. ரஷ்யா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பழமைவாதம் வாய்ந்த நாடு. அதுவும் புட்டின் அவர்கள்லாம் ரொம்ப பழமைவாதி. அப்படிப்பட்டவர் யூதர்களை பகைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஈரானுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதற்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. லியோ வாங் 1 அப்படிங்கிற ஒரு புதியதொரு கப்பலை இப்போது மிடில் ஈஸ்ட் பக்கம் நகர்த்தியிருக்காங்க சீனா. ஓமனுடைய கடற்கரை ஏரியாவுக்கு அது வந்திருக்கு. இது ஈரானுக்கான பாதுகாப்புக்காக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த வீடியோவில் கூட சொன்னேன், சீனா ஈரானுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்குது அப்படின்னு. அந்த அடிப்படையில், நட்பு அடிப்படையில் இந்த கப்பலை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரான் சில நேரம் உதவி கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு அவங்க எந்த நாட்டுக்கிட்டையும் உதவி கேட்டதா ரிப்போர்ட்டே இல்லை.
அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த 6 மாதங்களுக்கு தனி நாடாக அமெரிக்காவை எதிர்த்து எங்களால் சண்டை போட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஈரானில் கெசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உப்பு நீரை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய ஒரு வாட்டர் பிளான்ட், அதன் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்க. இதனால் கோபம் கொண்ட ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, பக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாட்டர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணாங்க. அங்கேருந்து யூஎஸ் பேஸுக்கும் தண்ணீர் போகுது. இதன் காரணமாக அவங்க அதை அட்டாக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குது யாருன்னு கேட்டால், ஈரானில் அமெரிக்கா அடித்த அடியில் 30 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்கிறார். பக்ரைனில் அட்டாக் பண்ணதுனால வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதற்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது 40% வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இதன் மூலிமா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரியான வேலையை ஈரான் செஞ்சாங்கன்னா, வாட்டர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணாங்கன்னா, சவுதி, ஓமனு, குவைத்து, இங்கே இருக்கக்கூடிய 60 மில்லியன் மக்கள், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 60 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை நேரடியாக இப்போ தான் பார்க்குறோம். போர் நடக்கும்போது என்ன கார் ஓட்டுற நீ அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வண்டி ஓட்டிகிட்டு போவாங்கல்ல, அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் ஏவுகணை, ஈரானுடைய க்ரூஸ் ஏவுகணை எங்கிட்ட வழிமாறி போய் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கு. அந்த இடத்துல கார் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஓட்டிகிட்டு போன இடத்துல வந்து பள்ளம், பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. கார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவுந்து போய் கிடக்கு. ரைட்டா? இப்போதைக்கு காரு தான், இன்னும் 3 பேர் அடிபட்டிருக்குங்கிறாங்க. ஆனால் ஒரு யூதன் கூட சாகலை அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இஸ்ரேலுடைய ஆர்பிட்டர் 4 அப்படிங்கிற ட்ரோன், இந்த ட்ரோன் வந்து டைரக்டாக இஸ்ஃபகான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, அந்த சைட்டில் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. B2 பாம் நினச்சாலே அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது கஷ்டம். இவங்க இந்த ஆர்பிட்டர் 4 வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. இது எப்படி சொல்கிறது, கர்ணனோட கவச குண்டலத்தில் ஒரு அம்பு பட்டுச்சு அப்படின்னா டொமார்னு அதுதான் கீழே விழுகும்ல, அது மாதிரியான ஒரு ஷாட் வந்து அடிச்சிருக்காங்க ஈரான். ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எனக்கு தெரில. யோசிச்சு பார்த்தா 167 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்கல்ல ஈரானில், அமெரிக்காவோட தாக்குதலில். அதற்கு காரணம் ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார். இதெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க போல். மக்களை எல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டு ட்ரம்ப் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஏற்புடையதா இல்லை. அந்த ஆயுதங்கள், அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஏற்கனவே யூஎனுடைய மனித உரிமைகள் கவுன்சில்கிட்ட கொடுத்துட்டாங்க ரெக்கார்டாக. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பொய்யா இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா நாங்கள் தான் அனுமதி கொடுக்குறோம் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுக்கு 30 நாள் ஆயில் வாங்குறதுக்கு நாங்கள் தான் அனுமதி கொடுக்குறோன்னு சொன்ன மாதிரி, அதுக்கு முன்னாடியே ரஷ்யாவோட கப்பல் வந்து எண்ணெய் கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பொய்யா சொல்லி வந்து தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்துறது. அவர் ஆட்சிக்கு வந்ததே போரை நிறுத்துவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். பட் இப்போ 8 போரை வந்து 8 நாடுகளுக்கு இடையில போரை நடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து கியூபா வேற டார்கெட்டு. குவைத்தில் $140 மில்லியன் மதிப்புடைய சமூக பாதுகாப்பு கட்டடம் மீது ஒரு அட்டாக் நடந்துச்சு. இதை நம்ம சொல்லும் போது வந்து நிறையா பேர் நம்பவே இல்லை. சரி, அதுக்கும் வீடியோ காட்சிகள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ கிடச்சிருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. எவ்வளவு இழப்புகள் வந்து மிடில் ஈஸ்டில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் ஏன் மிடில் ஈஸ்டில் செய்கிறாங்க, ஏன் அமெரிக்காவில் போய் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியும் நிறையா பேர் கேட்டாங்க. இப்போது யூஎஸ் பேஸ் அப்படிங்கிறது ஏன் மிடில் ஈஸ்டினுடைய மற்ற தளங்களில் வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு அரபு உலக நாடுகளுக்கு இப்போது ரெக்வஸ்ட் விடுறாங்க. ஈரான் ட்ரேடை வந்து எப்படி நிப்பாட்டினாங்களோ அமெரிக்காவோட ட்ரேட் பண்ணுறத, அதே மாதிரி மற்ற நாடுகள் நிப்பாட்ட வேண்டியதானே, அவங்க கூட உனக்கு என்ன உறவு அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் ஈரானுடைய பாலிசி. இந்த பாலிசி செயலாக்கம் வந்துச்சுன்னா அமெரிக்கா நொடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் டீடாலரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஆரம்ப கட்டத்தை தான் இப்போது ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரானால் 12,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் போய் டைரக்ட் வார் நடத்துகிற அளவுக்கு இப்போதைக்கு அவங்களால முடியாது. அந்த அளவிற்கான ICBM அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவாலையும் அங்கேருந்து அடிக்க முடியாது. அவங்கக்கிட்ட அடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன்
B2 மட்டும்தான். மற்ற எந்த பாம்புமே அவங்கக்கிட்ட அங்கேருந்து போட முடியாது. அதனால தான் இந்த டியாகோ கார்ஜியா இந்தியன் ஓஷனுக்குள்ளே அனுப்புறதுக்கு இப்படி ஒவ்வொரு இடங்களையும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, இல்லை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. டெக்ரானில் இருக்கக்கூடிய மெக்ராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமான நிலையம், அந்த இடத்துல இருந்து இந்த குட்ஸ் படைப்பிரிவு ஒரு 14 விமானங்களில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கடத்துறது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இதில் அந்த ஆயுதம் தாங்கிய 16 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள் தான் இதை செஞ்சுருக்காங்களாம். ஈரானுடைய 90% கச்சா எண்ணெயை கையாளக்கூடிய ஒரு தீவு எதுன்னா இந்த கார்க் அப்படின்னு சொல்லி தீவு. இது டெக்ரானுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த கார்க் அப்படிங்கிற தீவு ஐலாண்டு இருக்குல்ல, அதை கைப்பற்றக்கூடிய வேலையை அமெரிக்கா தன்னுடைய US ட்ரூப் வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரம்பினுடைய பெரிய இலக்கே ஈரானில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை டேக் ஓவர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய நிலப்பகுதி ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட நிலப்பகுதியில் சில இதை நம்ம ஆக்குப்பை பண்ணி அந்த இடத்துல US ட்ரூப்ஸை கொண்டு போய் ஃபியூச்சரில் நிப்பாட்டி ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான வேலையை அடுத்து தொடங்க போகிறார். ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லாட்டி நில அபகரிப்பு. இதுதான் அவருடைய பிளான். இல்லாட்டி ட்ரேடு ஒப்பந்தம் மூலிமா. இந்த மாதிரியான 3 விதமான பிளானை வச்சு தான் இந்த போரை ஐபாக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ட்ரேட் அப்படிங்கிறது 90% இந்த தீவில் வச்சு தான் நடத்துது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதையும் பூட்டு போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த போரையை நடத்துகிறாங்க அப்படின்னு ஆக்சியோஸ் ஒரு அதிரடியான ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஈரான் அப்படிங்கிற நாடு மட்டும்தான் உலகத்தில் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்குது. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடுவதற்கான வாய்ப்பை வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடாத ஒரு அமைதியான மனிதராகவே இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். 1900 கிலோ எடை இருக்கக்கூடிய ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய அமைப்புடையது தான் ப்ளூ ஸ்பேரோ அப்படிங்கிற மேக் 5 வடிவமைப்பை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட். இதை வச்சு தான் அயத்துல்லா அலி கமினி அவர்கள் ஆஃபீஸில் இருந்தப்போ இஸ்ரேல் அந்த அட்டாக்கை நடத்தினதாக சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அனுமதியோடு நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மேக் 5க்கு இணையாக இந்த ப்ளூ ஸ்பேரோ அப்படிங்கிற ஏவுகணை பற்றிய விஷயங்கள் இன்றைக்கி நெட்டில் அதிகமாக தேடுபொருளில் இருக்குது. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது கமினி அவர்களை கொலை செய்ததால் இந்த ஏவுகணை அடுத்து ஃப்யூச்சரில் பெரிய அளவில் விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அணு ஆயுதங்களை ஏந்தி செல்வதற்கான வாய்ப்புகளையும் ஃப்யூச்சரில் இதிலேயே உருவாக்குவதற்கான பிளானும் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை பற்றிய கிடைத்த தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மனிதனை கொலை செய்ததால் மட்டுமே ஒரு ஏவுகணை பெரிய அளவில் விலை போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய சாதாரண போஸ்ட்மேன் தான் நான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக இந்தியன் எம்பசியோட டைப்லேயே இருங்க. எந்த நாடுகளில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசை நம்புங்கள், அரசாட்சியை நம்புங்கள், நம்ம ஜனநாயகத்தை நம்புங்க. அது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி தான் என்னால் நிறைவு செய்ய முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.